சேமியா, இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணியை கொதிக்க விட்டு அதில் சேமியாவை போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. 2 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயை சூடானது உடனேயும் தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. அடுத்து கடலை பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை வணக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துங்க. சேமியாவுக்கு தேவையான உப்புக்கு போடுங்க. பச்சை வாசனை வரைக்கும் கொதிக்க விடுங்க. வடிச்செடுத்த சேமியாவை அந்த தக்காளிக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு கிளறுங்க. மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. உங்ககிட்ட மல்லித்தலையில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாப்பிட்டு பார்க்கலாம்.